சோதரம் சோதரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சோதரம் சோதரம். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்திலே வந்திருப்பது அவனுடைய பெரிய கிருபை. சோதரம் சோதரம் சோதரம். தம்பி செல்வாயின் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிரைஸ் காட். கர்த்தர் இந்த நாளிலே ஸ்தோத்திரம் நம்மோடு கூட ஸ்தோத்திரம் சில வார்த்தைகளை நாம் ஸ்தோத்திரம் பேச கேட்கலாம். ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்திலே வந்து கர்த்தரை ஆராதித்து ஒரு ஸ்தோத்திர தேவ ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நாம் கடந்து செல்லும்போது நம்முடைய லைஃப் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய வாழ்நாளில் ஸ்தோத்திரம் நம்ம என்னெல்லாம் ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது இந்த கால வேளையிலே நம்ம தேவ சமூகத்தில் இடம்பெற்றால் ஒழிய நம்ம ஸ்தோத்திரம் எதையும் ஆண்டவருக்குள்ளே நம்ம அதிகமாக செய்ய முடியாது. ஆகவே ஸ்தோத்திரம் சில நேரங்களில் தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதற்கு ஏதுவாக ஸ்தோத்திரம் நாம் செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற ஒரு நல்ல ஆசீர்வாதமான காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏனென்றால் அந்த மாதிரி கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை அவனுடைய ஸ்தோத்திர வார்த்தையை நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஸ்தோத்திரம் வாசித்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். சோதரம் சோதரம் சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் காட். சோதரம் சில வசனங்களை நம்ம வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். நாம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வாசிகள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே காலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நான் வருவது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். கர்த்தருக்கென்று நாம் ஸ்தோத்திரம் இன்னைக்கு காலையில் கர்த்தரை தேடி வருவது ஒரு அற்புதமான காரியங்கள். இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் காலையுமே தேடி வருகிற ஒரு நல்ல அனுபவத்தை இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கொடுத்துருக்கிறார். ஆனால் அதே அநேக தேவனுடைய பிள்ளைகள் அதை யாரும் என்ன செய்யறதில்லை. ஸ்தோத்திரம் அதை தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் அதை பெருசா யாரு என்றதில்லை. அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா அல்லேலூயா. சோதரம் 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 ஸ்தோத்திரம். அழகுடிங்கள் தெளிவாக மாற்றி அதே காலையில் எழுந்து ஜெபித்தால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு ஸ்தோத்திரம் சில நன்மைகள் ஸ்தோத்திரம் கண்டிப்பாக உண்டாகும். ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 5:3 நம்ம படிக்கிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 5ஆம் சங்கீதம். காலையிலே என்னுடைய சத்தத்தை கேட்டருளுவீர். சொல்லுங்க பார்க்கலாம். காலையில என்னுடைய சத்தத்தை கேட்டருளுவீர் என்று இங்கே ஸ்தோத்திரம் அழகாக சங்கீதக்காரனாகிய தாவீதே இந்த காரியங்களை அவர் நிறைவேற்றுகிறார். காலையில கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு அதிகமான தேவனுடைய பிள்ளை இடத்துல காணப்படவில்லை. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கிறேன். எனவே ஒரு 3 பகுதிகளை காலையில் நம்ம நிறைவேற்றுகிற ஒரு வாய்ப்பை மனுகுலத்திற்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஒன்று ஜெபம் சொல்லுவாங்க, ஆராதனை சொல்லலாம், அது இன்னொரு மொழிபெயர்ப்பில் வரும்போது ஒரு யாகம் கூட சொல்லலாம். ஸ்தோத்திரம் அப்படி கூட சொல்றாங்க. இப்படி ஸ்தோத்திரம் என்ற அது ஒரு அந்த சொல் காலமே செய்யக்கூடிய என்னென்ன செய்யலாம் அப்படின்னா காலையில் செய்யக்கூடியது ஜெபம், ஆராதனை, யாகம், இதெல்லாம் இதில் காலையில் செய்யக்கூடியது. ஸ்தோத்திரம்.
எப்படி ஒரு ஸ்தோத்திரம் உலக பிரகாரமாக எல்லாரும் வந்து அதை வந்து அப்படி தான் பண்ணுறாங்க, காலையில் தான் பண்ணுவாங்க ஸ்தோத்திரம். அப்போ இந்த காலையில் ஸ்தோத்திரம் அதை ஒரு முதற் பலனாக கர்த்தருக்கு நம்ம அதை கொடுக்குறோம். பாருங்க, அதை நம்ம கர்த்தருக்கு கொடுக்குறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முதற் பலனாக அதை கொடுக்குறோம். அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற அந்த அனுபவங்கள் வந்து ஸ்தோத்திரம். இதை வந்து சங்கீதக்காரன் தாவீது அவருடைய அரசாட்சியில் அவர் அந்த காலையில் அவருக்கு அந்த முக்கியத்துவத்தை அவர் கொடுக்குறாரு பாருங்க. அவருக்கு தெரிஞ்சு நம்முடைய ராஜ்யம் நிலைக்கணும்னா, நம்முடைய ராஜ்யம் நிலை பெறணும்னா கண்டிப்பாக காலையில் நம்ம ஆண்டவரை தேடி தான் ஆகணும் என்கிற ஒரு நல்ல ஒரு காரியத்தை அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. அதனால அவருடைய சூழ்நிலையில அவர் காலையில கர்த்தரை அதிகமாக மகிமைப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இருந்தார். தாவீதுடைய ராஜ்ய பாரத்தில் தாவீதை போல ஒரு ராஜா இல்லை, தாவீதை போல ஒரு பெரிய ராஜா இல்லைன்னு தான் நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், காலையில் தாவீது கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷன் சோதரன். அதனால தான் ராஜாக்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதை போல ஒரு பெரிய ராஜா யாருமே இல்லை. பார்த்தீங்களா, கர்த்தரை துதிக்கிறவங்களை ஆண்டவர் எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைப்பார். கர்த்தரை ஆராதிக்கிறவங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைப்பார். இப்போ தாவீதை எங்கே கொண்டு வச்சிருக்கிறார் பாருங்க. பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டுலாம் சொல்றார். ஆனால் இன்னைக்கு தாவீது உயர்ந்திருப்பதற்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, தாவீது அதிகாலையிலே கர்த்தரை சரியாய் தேடக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் சோதரன். அதனால அவரை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம சாதாரணமாக அவரை எண்ணிக்கிட முடியாது சோதரன். அவர் மிகவும் சோதரன் நல்ல ஒரு மகிமையான ஒரு தேவ மனுஷன். அதனால அவருடைய வாழ்க்கையில காலையில கர்த்தரை தேடுற அந்த அனுபவத்தை அவர் உடையவராய் காணப்பட்டார். அதனால அந்த காலையில யாரெல்லாம் கர்த்தருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவரை தேடுறாங்களோ, நிச்சயமா சொல்றேன், அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் தேவன் கட்டளையிட்டு தேவன் அவங்களை ஆசீர்வதிப்பார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். இந்த அருமையான வேளையிலே காலையில தேவ சமூகத்திலே அவரை தேடி வருகிற நல்ல அனுபவத்தை நாம் உடையவர்களாக காணப்படுவோம். ஸ்தோத்திர. நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த அருமையான நாளிலே நம்முடைய ஞானத்திற்கு சில வேத பகுதியில சில வசனங்களை நாம் எடுத்து வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சோத்திரம் சோத்திரம். வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 51:16 படிக்க பார்க்கலாம். ஏசாயா 51:16. யாரும் படிக்க தெரியாதா? ஏசாயா 51:16 வசனம். நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைத்தேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க, வாசிக்கிறவங்க யாரும் சரியா இல்ல. நான் வானத்தை நிலப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லப்படுவதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயில வச்சிருக்க. சார், இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் என் கரத்தின் நிழல்னால உன்னை நான் மூடுறேன் என்று சொல்லியிருக்கிறார். யாரை பார்த்து சொன்னாரு சொல்லுங்க பார்க்கலாம். என் கரத்தின் நிழலினால உன்னை நான் மூடுறேன்னு சொன்னாரு. யாரை பார்த்து சொன்னார்? சோதரன். அதெல்லாம் கவனிக்கணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அல்லது தேவ ஊழியர்களையும் கர்த்தர் இந்த நாட்கள்ல வழி நடத்தணும். இந்த 2026க்குள்ள வந்துட்டோம். ஆனா ஆண்டவர் நம்ம வழி நடத்தணும் என்கிற நல்ல எண்ணம், நோக்கம், திட்டம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, இங்க என்ன சொல்றாரு பாருங்க,
நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த வார்த்தைகளை நம்ம சரியா தியானிக்கணும். சோத்திரம். வசனத்தை நீங்க கண்ணா புண்ணான்னு கேட்டு விட்டுறக்கூடாது. நல்லா கவனிக்கணும். அவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைய அவங்களுக்குள்ள நான் அருளி அதன் மூலமாக தான் அவங்கள என் கரத்தின் நிழல்ல மறைக்கிறேன்றார். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கணும், ஆண்டவருக்குள்ள இருக்கணும், ஆண்டவருக்குள்ள வாழணும்னு நிறைய பேர் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோமே தவிர யாரும் ஆண்டவருக்குள்ள அந்த அளவுக்கு வாழ்ந்து என்ன செய்ய முடியல, காட்ட முடியல. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு நமக்குள்ள இல்லை. சோத்திரம். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? சோத்திரம். என்ன செய்யலாம்? டெய்லி நம்ம பைபிளை தலைமாட்டில் வச்சு டெய்லி கொஞ்சம் படிச்சு அப்படியே வச்சுட்டா போதுமா? பார்த்தீங்களா? தியானிச்சா போதுமா? தியானிச்சா போதுமா? எல்லாம் முடிஞ்சிருமா? டெய்லி வசனத்தை கொஞ்சம் 10 நிமிஷம் கேட்குறோமே டெய்லி இது மாதிரி கேட்டால் போதுமா? சோத்திரம். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைய. தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள வேலை செய்யணும். ஆமா, சும்மா போய் அது சொல்லாரு, என் வசனம் வெறுமையாய் திரும்பி வராதுன்றாரு. அப்ப அதுக்கு ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். வசனத்துக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்துலதான் வசனத்தை அனுப்புறாரு. போ 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 கிளம்பு, போய் உன் வேலையை முடிச்சுட்டு வா போ என்று சொல்லி இன்னைக்கு கால வேலையில இந்த வார்த்தை ஒவ்வொருத்தர் இருதயத்துக்குள்ளும் போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா? ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் போகுது இந்த வார்த்தை. போகுது. போ, ஆண்டவர் அனுப்புறாரு, ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புறாரு. இந்த வார்த்தையை அனுப்பி இந்த வார்த்தை அந்த இடத்துல போய் என்ன செய்யுது, ஒரு சிங்காசனம் விட்டு அதை அங்கே உட்கார்ந்து சில ஆளுகைகளை அப்படியே செய்யணும். இந்த வார்த்தை இருக்க, தேவனுடைய வார்த்தை, அது சில காரியங்களை பண்ணணும், சில காரியங்களை பண்ணணும். அப்படியே உட்கார்ந்து பார்க்கணும், அப்படியே எல்லாத்தையும் உற்று கவனிக்கணும். சோத்திரம். உற்று கவனிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை அப்படியே ஸ்தோத்திரம் போயிட்டு அப்படி வந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்லும் போது, என்னுடைய வசனம் வெறுமையாக திரும்பி வருவதில்லை. அல்லேலூயா. அப்ப என்னையா பண்ணோம்? சோத்திரம். உனக்கு மாத்திரம் விருந்துக்கு போனீங்கன்னா, அங்க போனீங்கன்னா, இங்க போனா, ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா சட்டம் வாய் நிறைய வயிறு நிறைய தின்னுட்டு வெளியே வர. ஆனா வசனம் மாத்திரம் சும்மா வரணுமா? சொல்லுங்க. தேவ வார்த்தை மாத்திரம் வெளியில சும்மா வரணுமா? அதனால அது போய் சில வேலைகள் எல்லாம் செஞ்சாதான், நல்லா கவனிக்கணும், அது போய் சில வேலைகள் எல்லாம் செஞ்சாதான் தேவ திட்டம் அங்க நிறைவேறும். வசனம் வெறுமையா வரக்கூடாது. இப்ப இன்னைக்கு இவ்வளவு வசனங்களை அள்ளி போடுறோம். இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துல உட்காரணும். இந்த இருதயத்துல உட்காரல அப்படின்னா நம்ம சோத்திரம் கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திர. வார்த்தை நமக்குள்ள நிக்கலன்னா பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சோத்திர இந்த வார்த்தையை உன் இருதயத்துக்குள்ள இன்னைக்கு வைக்க முடியலன்னா அவர் சொல்லாரு பாருங்க, என்னுடைய கரத்தின் நிழல்னால உன்னை நான் மூடுவேன்னு. அதான் நடக்காது. சோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வார்த்தைய உனக்குள்ள வச்சுதான் என் கரத்தின் நிழல்னால உன்னை நான் மூடுவேன்னு சொல்றாரு. எப்படி? சும்மா இல்ல. சோத்திரம். ஆமா, ஆதாயம் இல்லாம யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆண்டவரும் அப்படிதான். அவர் படைச்ச உனக்கே இவ்வளவு நுணுக்கம் தெரிஞ்சா அப்ப அவருக்கு எவ்வளவு நுணுக்கம் தெரியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆதாயம் இல்லாம அவரும் பண்றது இல்லை. என் வார்த்தை இல்லாம உங்களை நான் தொடவே மாட்டேன், ஆசீர்வதிக்க மாட்டேன்னு தெளிவா சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். என் வார்த்தையை உங்களுக்குள்ள வச்ச பிறகுதான் என் கரத்தை நிழல்னால உன்னை மூடுவேன். நீ சும்மா என்ன மதிக்காம, என் வார்த்தையை மதிக்காம, என் வார்த்தையை உன் இருதயத்துல வைக்காம உன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன்றார். உன்னை நான் மறைக்க மாட்டேன்றார். ஆமா, எதுலேயும் உன்னை மறைக்க மாட்டேன்றார். அந்த வார்த்தையை நல்லா தியானிச்சு பாருங்க. அதுல பயங்கர ரகசியம் இருக்கு. படிங்க பார்க்கலாம். அந்த வசனம் தரும் படிங்க. பாத்தீங்களா? என் வார்த்தைய படிக்குமா? உன் வாயில அருளி கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். நம்முடைய நாவல எப்போதும் விசுவாசத்துக்குரிய வார்த்தை இருக்கணும். பாத்தீங்களா? ஒரு யுத்தம் பண்ண போறவனுக்கு, யுத்தத்துல செயல்பட போறவனுக்கு
என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கவனிங்க, அவனுக்குள்ள ஒரு பட்டயமும் கேடகமும் வச்சுருப்பான். சில யுத்த புருஷர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்தோத்திரம் கேடகம் மாத்திரம் இல்லை, ஸ்தோத்திரம் கேடயம்னு வச்சுருப்பாங்க. ஸ்தோத்திரம் அந்த கேடகம் என்று சொல்கிறது அது வருகிற ஆபத்தெல்லாம் தவிர்க்கக்கூடியது. வருகிற ஆபத்தெல்லாம் நமக்கு அது ஸ்தோத்திரம் தவிர்க்கக்கூடியது. அந்த எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் அவங்க வச்சிருக்கிற அந்த கேடயத்தினால அதை என்ன செய்ய முடியும், தடுக்க முடியும். அதை தடுக்கலாம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த மாதிரி தடுக்கிறதுக்கு, எந்த ஒரு காரியத்தையும் தடுப்பதற்கு, எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தை எப்போதும் நமக்குள்ள இருக்கணும், நம்ம வாயில் இருக்கணும். நம்ம என்ன பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நம்ம பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில இடங்கள்ல நம்ம அப்படிதாங்க பண்ண முடியும், அப்படிதான் நம்ம பண்ணணும். ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணுங்கிற அந்த ஒரு சூழ்நிலை தான் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் தேவனுடைய வார்த்தை வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அதனால தான் அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள இருக்கணும். ஏதாவது தேவனுடைய வார்த்தையின்படி நான் இதை செய்யறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. இப்ப நிறைய விஷயங்களை நம்மளால பண்ண முடியாது, எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தையினால செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்கதான் தேவனுடைய கரத்தின் நிழலினால நம்ம மூடப்படுகிறோம். ஸ்தோத்திர, தேவ வார்த்தையை நமக்குள்ள வைக்காம, தேவ வார்த்தையை நம்ம ஸ்தோத்திர கை கொள்ளாம, கர்த்தருடைய கரம் நிழல் நம்ம மூட முடியாது. அல்லேலூயா. அவரு பாருங்க, அவர் அப்படித்தான் செய்யறார். நமக்கே ஒரு இருக்குல்ல, என்னன்னா பொக்கிஷம் வச்சிருக்கோம் நம்ம வீட்டில். என்ன பண்றோம், பொக்கிஷம்லாம் அப்படியே திறந்து போட்டு வரோமா? நம்ம வீட்டில் உள்ள நகை, பணம், முக்கியமான பொருட்கள்லாம் அப்படியே பீரோலுக்கு வெளியில வச்சு அப்படியே திறந்து போட்டு நம்ம வந்துடுறோமா? சொல்லுங்க, கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாம் உண்டு இல்லைன்னு சொல்லுங்க, செய்ய மாட்டோம்ல. இப்போ என்ன பண்ணுவோம், பொக்கிஷத்தெல்லாம் என்ன பண்ணுவோம், அறைக்குள்ள வச்சு, அல்ல பீரோக்குள்ள வச்சு, பணத்தை பீரோக்குள்ள வச்சு, அப்புறம் நகையை பீரோக்குள்ள வச்சு, முக்கியமான புது புது பொருட்கள்லாம் பீரோக்குள்ள வச்சு நல்லா பூட்டி லாக் பண்ணி சாவியை கையில் எடுத்துட்டு நினைஞ்சிருவோம், வந்துருவோம்ல. ஏன் நம்ம என்னத்தை வைக்கிறோம், பொக்கிஷம் அதுக்குள்ள இருக்கு. என்ன இருக்கு சொல்லுங்க, வாய் திறந்து. என்ன இருக்கு, பொக்கிஷம் உள்ள இருக்கு. அதனால அதை பூட்டி கையாளுறோம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? இதே சமயத்தில் ஒண்ணுமே இல்லைன்னா அப்படியே அக்கடான்னு திறந்து போட்டு வருவோம். அதுலேயே தெரிஞ்சிருக்கும் நமக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு. எப்படி, நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு திருட்டு பயிர்களுக்கு தெரியாதுல்ல. அதனால ஒரு வீடு பூட்டப்பட்டிருக்குன்னா அந்த வீட்டில் என்ன இருக்கு, பண்டா இருக்கு, ஏதோ காரியம் இருக்கு. அல்லேலூயா. பாத்தீங்களா, ஏதோ காரியம் இருக்கு. ஸ்தோத்திரம். பாத்தீங்க, நல்லா கவனிச்சிங்க. பூட்டப்பட்ட வீட்டுல எல்லாம் இருக்குங்க. சொல்லுங்க, பூட்டப்பட்ட வீட்டுல எல்லாம் இருக்கும், ஆனா அங்க என்ன இருக்காது. ஸ்தோத்திரம். பூட்டப்பட்ட வீட்டுல பொக்கிஷம் இருக்கிறதுனால பூட்டி இருக்கு, ஆனா பொக்கிஷம் இல்லாத வீடுதான் திறந்த மணி கிடக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில பேரு இப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையிலையும் ஸ்தோத்திரம் என்ன செய்வாங்க, தன்னுடைய நம்ம எதா பொக்கிஷம்லாம் என்றமோ அது பொக்கிஷமாவே நமக்கு இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, எதை கண்ணாப்புனான்னு ஸ்தோத்திரம் நினைக்கிறோமோ அது கண்ணாப்புனானே போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அதனால தேவன் சில நேரங்கள்ல அவரு சில ஆசீர்வாதங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார் என்று பைபிள்ல வசனம் சொல்லுது. எப்படிங்க, பொக்கிஷ வைப்பாக சில நன்மைகளை வச்சிருக்காராம். அது மாதிரி நம்ம சில ஸ்தோத்திரம் சில வீடுகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு புது புது பொருள்லாம் வச்சுருப்பாங்க. எனக்கா அந்த பொருள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது, இதெல்லாம் இருக்குக்கா அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் என் பிள்ளை கல்யாணத்துக்கு நான் சேர்த்து வச்சுட்டு வரேன்பா. ஸ்தோத்திரம். ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, சேர்த்து வைப்பாங்க. அன்னைக்கு வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் என்னால் முடிஞ்சதை நான் சில பொருளாக சேர்த்து வச்சுருப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தாவீது கூட அப்படி தான் சாலோமன்கிட்ட சொல்கிறாரு. என்ன, சாலமன், நீ ஆலயம் கட்டுவதற்கான எல்லா பொருளையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன், அதனால நீ உனக்கு எந்த பதட்டமும் வேண்டாம், நீ எழும்பி காரியத்தை நடப்பின்னு சொல்றாரு. பார்த்தீங்களா, எல்லாம் சேர்த்தாச்சுன்னு அர்த்தம். சோத்தனம். இப்ப கர்த்தர் எழும்பி காரியத்தை நடப்பின்னு சொல்றாருன்னா அது என்ன மெயின் காரணம், எல்லாம் ரெடியாச்சுடா, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா,
வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாம் ரெடி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொஞ்சம் டீ கொண்டாடான்னா சக்கரை பாவை அள்ளி கொண்டு வந்து கொடுத்தான். அது என்னடான்னா அது உள்ளே போகவே மாட்டேங்குது. அது இனிப்பு இந்த முன்னிலேயே இருக்குது, நிறையா சர்க்கரை, எப்படியும் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம் போட்டு கொண்டாந்து சூப்பராக கொடுத்துட்டா. அது என்னடானா தொண்டைக்குள்ளே இருக்குது. ஸ்தோத்திரம், அது போக மாட்டேங்குதா, அந்த இருமிகிட்டே இருக்குது. ஸ்தோத்திரம். டீனா நம்ம பாஷமா போட்டால் கரெக்டாக போட்டு கொடுப்பாங்க. இந்த பாஷமாவுக்கு இன்றைக்கி என்ன வந்துச்சோ தெரில. நேற்று பகல்லாம் அவங்க 5 மணிலேருந்து என் கூட இருந்தாங்க. பல இடங்களில் நாங்கள் மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு ஸ்தோத்திரம் குன்னத்தில் ஆராதனை நடத்திட்டு, காட்டுமன்னார்குடியில் வாக்குத்தத்த ஆராதனைலாம் நடத்திட்டு, வடலூரில் ஆராதனை நடத்திட்டு, இப்படி நாங்கள் ஒரு 3 ஆராதனை நேற்றைய தினத்தை நடத்தினதுனால அவங்களுக்கு டயர்டாகிடுச்சு போட்டிருக்கு. ஆமாம், எப்போதும் சுகர் அதிகமாக இருந்துச்சுன்னா குடிக்கக்கூடாது. என்ன பண்ணுறது, தொண்டைக்காக குடித்தோம். அது என்னடான்னா அது உள்ளே போய் வேலை செய்யுது, சரியாக வேலை செய்யுது. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தனது வார்த்தையை பொக்கிஷமாக உள்ள வைக்கிறாருங்க. வச்ச பிறகுதான் அவர் சொல்றாரு, இப்போ என்னுடைய கரத்தின் நிழல்னால ஒன்றை நான் மூடுவேன் என்று சொல்றாரு. உண்மையா சொல்றாங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எல்லாரையும் அவருடைய கரத்தினால மூடுவார். அவர் நிழல்ல மறைச்சி வச்சுக்குவாரு. சோதரம். ஆனா உண்மையா செய்யணும், கர்த்தருக்காக நம்ம நிக்கணும். சோதரம். நின்னா போதுங்க, என் வசனத்தை உன் வாயில அருளி என் கரத்தின் நிழல்னால ஒன்னா நான் மூடுவேன்னு சொன்னா அவர் அப்படியே செய்வாருங்க, அப்படியே செய்வார். சோதரம். அல்லேலூயா. ஆமா, எந்த கொம்போடு நமக்கு விரோதமா ஒன்றும் பண்ண முடியாது. சோதரம். ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. சோதரம். அவருடைய வசனம் உண்மை உள்ளது. அதனால கர்த்தர் கண்டிப்பா அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது ஸ்தோத்திரம். அவருடைய அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தின் தேவன் நம்முடைய தேவன். சாதாரண ஆண்டவர் இல்லைங்க, வைராக்கியம் உள்ளவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம் ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். யாத்ராமம் 4:15 படிங்க. யாத்ராமம் 4:15. நீ அவனோடு பேசி அவன் வாய் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். பாத்தீங்களா, நீங்க செய்ய வேண்டியதை நான் உங்களுக்கு உணர்த்துவேன். உங்க வாயிலிருந்து அவர் என்ன செய்வாரா? சோத்திரம். நல்லா கவனிக்கணும். உன் வாய்க்குள்ள இருந்து நான் என்ன பண்ணுவேன், என் வசனத்தை உனக்குள்ள வைக்கிறேன்னு சொல்றாருல, அந்த வசனத்தை வச்ச பிறகு அவர் என்ன பண்றாராம் பாருங்க. அவர் வாயிலிருந்து பேசுவேன்னு சொல்றாரு. சொல்லுங்க, என்ன சொல்றாரு? அடுத்தவங்களோட பேச ஆரம்பிப்பாருங்க. வசனத்தை கொண்டு பேச ஆரம்பிப்பாரு. அல்லேலூயா. ஆமா, வசனத்தை கொண்டு பேச ஆரம்பிப்பாரு. வார்த்தையை கொண்டு பேச ஆரம்பிப்பாரு. பாத்தீங்களா? தேவ வார்த்தையை கொண்டு உன்னோடு கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். ஸ்தோத்திரம். சாதாரண விஷயம் இல்லை. ஸ்தோத்திரம். அவரு அந்த வச்சார்ல வாயில வசனத்தை வச்சார்ல, அது எதுக்காகன்னா நம்மோடு பேசணும். ஸ்தோத்திரம். அவர் எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. அந்த வார்த்தையை நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன். அவர் எதுக்காக அந்த வார்த்தையை நமக்குள்ள வச்சாருங்கிறத இப்ப நிறைவேற்றுறாரு. தான் என் வசனம் வெறுமையாக திரும்பி வராதுங்க, அது போய் தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அதான் இப்ப என்ன வேலை செய்ய போகுது அந்த வசனம் தான். இப்ப யாத்ராமத்தில் நம்ம படிச்சோம். திரும்ப இன்னொரு முறை படிங்களேன். இன்னொரு முறை படிங்க. நீ அவளோட பேசி அவளுடைய வாயின் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவள் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அதான் இந்த வார்த்தை நம்மை போதித்து நடத்தக்கூடியதா இருக்கிறது, நம்மை வழி நடத்தக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா, நம்ம போதித்து நடத்தக்கூடியதா இருக்கிறது. சோதரன். என் வசனம் வெறுமையாய் திரும்பி வராதுன்னு சொல்லிட்டுல, அதான் வெறுமையா திரும்பி வராது. அது ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கும். அது நம்ம போதித்து வழி நடத்தும். அந்த வார்த்தையை நம்ம போதித்து சிறப்பா நடத்தும். அல்லேலூயா. நீங்க இன்னொரு வசனம் கூட படிக்கலாமே. 4ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் படிங்க. 22 படிங்க. அப்பொழுது
இஸ்ரவேல் என்னுடைய குமார் எப்படி பேசுறாரு பாருங்க. அந்த வார்த்தையை உள்ள வச்சு அந்த வார்த்தை என்ன வருது பாருங்க. இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், அவன் சிரேஷ்ட புத்திரன் என்று சொல்றாரு. அப்ப இந்த வார்த்தை யாரு பேசுறது? இது வாயில இருந்ததுனால தானே இப்ப ஆண்ட கேட்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை வாயில இல்லைன்னா இந்த வார்த்தை வருமா? இதுல என்ன ரகசியம் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? இது எவ்வளவு பெரிய ரகசியம் பாத்தீங்களா? இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் சொல்றார். சோதர இது ஏற்கனவே ஆண்டவர் வச்ச வார்த்தை. மனுஷனுக்கு ஆண்டவர் வாயில வச்ச வார்த்தை பாருங்க. வாயில வச்ச வார்த்தை எப்படி இருக்கு பாத்தீங்களா? இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், அவன் சிரேஷ்ட புத்திரன். இருக்குதாங்க தேவ சமூகத்தில் அவர் சொல்றாரு, என் வார்த்தையை நான் உன் வாயில வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. என் வார்த்தையை உனக்குள்ள நான் கொண்டு வந்தேன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த நிகழ்ச்சி தெரியாமலே போயிருக்கும். கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தாதான் நீ அவருடைய குமாரன், நீ அவருக்கு சிரேஷ்ட புத்திரன். இல்லைன்னா நீ செல்லா காசு என்பதை இந்த கால வேளையில எல்லாம் தெரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் இதை பண்றேன்னு சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி இதை நான் செய்யறேன்னு சொல்லணும். அப்படி நீ இந்த 2026 ஒவ்வொரு சபையிலையும் அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருக்குள்ள இருந்துச்சுன்னா சபை வளர்ந்துட்டே இருக்குங்க. நாமும் வளர்ந்துகிட்டே இருப்போம், நம்முடைய குடும்பமும் வளர்ந்துகிட்டே இருக்கும். வளர்ச்சி என்கிறத போயிட்டே இருக்கிறது தான் வளர்ச்சி. சும்மா குறுகிய காலம் வரைக்கும் இருந்துட்டு இதான் வளர்ச்சி எல்லாம் கிடையாது. வளர்ந்துகிட்டே இருக்கணும். சோத்திரம் சொல்லுங்க, நம்ம என்ன பண்ணணும்? வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு ஆயுசு காலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுசு காலம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி என்கிற அந்த காரியம் நடந்துகிட்டே இருக்கணும், வளர்ந்துகிட்டே இருக்கணும். அது எப்போ முடியும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நமக்குள்ள அவர் வைக்கும் போதுதான். ஏன்னா வார்த்தையை நமக்குள்ள வச்சு நம்ம பூட்டி பாதுகாத்து பராமரிக்கிறார். எப்படி நம்ம பொக்கிஷங்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி பத்திரமா சாவியை கையில வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி கர்த்தர் பாருங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனது வார்த்தையை உள்ள வச்சு அப்படியே என்ன பண்றாரா, தன்னுடைய கரத்த நிழல்னால அவங்களை அப்படியே மூடிக்கிறாரா. பாத்தீங்களா? மூடிக்கிறாரா. நீ எந்த வார்த்தையின்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இப்ப எந்த வார்த்தையின்படி நடக்கிறோம் சொல்லு. நீ அவருடைய குமாரன், சிரேஷ்ட புத்திரன் உனக்கு யார் சொல்றது? எனக்குள்ள அந்த வார்த்தை இருக்கிறனால தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பாத்தீங்களா? அந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிறனால, அவர் கரத்தை நிழல என்ன மூடி இருக்கிறனால இப்ப நான் உங்களுக்கு அதை சொல்றேன். நீ ஆண்டவருடைய குமாரன், நீ அவருடைய சிரேஷ்ட புத்திரன், நீ அவருக்கு முதற் பலன். இன்னைக்கு அது என் வார்த்தைய, அந்த வார்த்தை எனக்குள்ள கர்த்தர் வச்சதுனால இப்ப நான் அதை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எனக்குள்ள வச்சு அவர் கரத்தின் நிழல்ல மூடிட்டார். பரவாயில்லடா, நீ என் வார்த்தை உனக்குள்ள இருக்கனால நான் மூடுறேன், நீ ஸ்தோத்திரம் ஜாக்கிரதையாடுறான்னு சொல்லி அவர் களத்துல மூடிட்டார். இப்ப என்ன செய்யறாரு? அந்த வார்த்தையை இப்போ உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாரு. பாத்தீங்களா? இப்ப எடுத்து கொடுக்குறாரு. குடுறா என் ஜனத்துக்கு எடுத்து கொடுத்துட்றான் என்று சொல்றாரு அவரு. ஸ்தோத்திரம். இப்ப அவரு கரத்தின் நிழல் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தையை எந்தெந்த இடங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கொண்டு போறீங்களோ அங்க உங்க ஆண்டவருடைய நிழல், ஆண்டவருடைய கரத்தின் நிழல் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அதான், எல்லா விசுவாச மக்களுக்கும் அதான். நீ கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தி தூக்கிட்டு போகும்போது ஆண்டுடைய கரம், ஆண்டுடைய நிழல் உங்க நடுவுல சிறப்பா இருக்கும் என்பதை நம்ம தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமே. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளே ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள், நீங்க தொடர்ந்து தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்து தேவனுடைய வசனம் வார்த்தைகளை உங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா சாதாரண நிலைமையில இல்லை. அதே யாத்திராமத்தில் 23 வசனம் படிங்க. 4ஆம் அதிகாரம் 23 வசனம் படிங்க. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று. ஆமா, ஏன்னா அவன் என் குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்ய அனுப்புடா. எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? சோத்திரம். ஆண்டோடைய வார்த்தை அங்க இருக்கு, அதனால விடுறது இல்லை. சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தை இருந்துச்சு. ஆமா, தேவனுடைய வார்த்தை அங்க இருந்தது. என்ன வார்த்தைன்னு கேக்குறீங்களா? ஆபிரகாம் சொன்னாரு, டே ஆபிரகாம், நல்லா தெரிஞ்சுக்க, உன் சந்ததி, உன் பின் சந்ததி 400 வருஷம் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் சேர்ந்து எகிப்துல கஷ்டப்பட போறாங்க, புரிஞ்சுக்க, அடிமையா இருப்பாங்க சொல்லிட்டாரு.
கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு எங்கே வச்சு புதைக்கிறாரு பாருங்க. ஆபிரகாம் வாழ்க்கையில் வச்சு அப்படியே ஆபிரகாம கருத்து நிழலில் மூடி கொண்டு போயிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை, ஆபிரகாம்கிட்ட கொடுத்த வார்த்தை, இப்போ எகிப்தில் கொண்டு போய் யாக்கோபு 70 பேரோடு போய் சரண்டர் ஆகிறார். எவ்வளோ அருமையான காரியம் பாருங்க. தேவன் சிஸ்டமேட்டிக்காக திட்டமிட்டு செய்கிறார் எல்லா விஷயத்தையும். அப்போ அப்படி முற்பிதாக்களை நடத்தின தெய்வம் உங்களை என்ன சும்மா வெறுமையாக விட்டுறான்னு நினைக்கிறீங்க? நமக்கும் ஆண்டவர் சிஸ்டமேட்டிக்காக நம்ம நடத்துறார், திட்டமிட்டு நம்ம நடத்துறார். உங்களையும் என்னையும் நல்ல திட்டமிட்டு நடத்திட்டு இருக்கிறார். சும்மாலாம் நடத்தல. 2026 கொண்டு வந்தாருன்னா சும்மா இல்லை, அவர் வார்த்தையை உள்ள வச்சு மறைச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா இந்த வார்த்தையை நீ பயன்படுத்தலைன்னா 2026 நம்ம முடிப்போமான்னு சொல்ல முடியாது. ஹலோ, கஷ்டமா இருக்குல்ல? துக்கமா இருக்கணும். கஷ்டப்படுறதுல துக்கப்படணும். கர்த்தருடைய வார்த்தை 2026 நீ முழுசா முடிக்கணும்னா அந்த வார்த்தை உனக்குள்ள இருந்து வேலை செய்யணும். ஆமா, சும்மா வெட்டி ஆபீசர்ல ஆண்டவர் அவருடைய வார்த்தையை உனக்குள்ள வச்சு அவர் கரத்து நிழல்ல உன்னை மூடுறதுக்கு அவர் இன்னைக்கு மூடி இருக்கிறாருன்னா உன்னை எந்த இடத்துல கொண்டு எங்க வைக்கணும், எந்த இடத்துல பேச வைக்கணும், எந்த இடத்துல ஆண்டவர் ஆதாயப்படுத்த வைக்கணும், எந்த இடத்துல வேலை செய்ய வைக்கணும் அவருக்கு தெரியும். அந்தந்த நேரத்தில் அவர் சொல்றதை கரெக்டா செஞ்சிடணும். அதுதான் 2026. உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஓடலாம் நினைக்காத. உன் இஷ்டத்துக்கு ஓடுறதோட முடிஞ்சிடும். அதுல வேற எதுவுமே செய்ய முடியாது. ஓடுறதா. இந்த ஓடுற பிசினஸ் எல்லாம் எல்லாரும் விட்டுருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை வச்சுதான் நான் வாழணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுங்க. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்துல அப்படி இல்லைன்னு சொன்னா நம்மளாம் நிக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்டு அதன்படி என்ன செய்யணும், தன்னுடைய லைஃபை நம்ம திருப்பிக்கணும், சேஞ்ச் ஆக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நீங்க ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வாங்க. ஆண்டோடைய வார்த்தையெல்லாம் நீங்க அற்பமா என்னாதீங்க. 2026 தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்து இப்ப ஒரு கருத்தை நிழல மூடிட்டார். அவ்வளவுதான். இப்ப அதை எங்கெங்க பேச சொல்லுவாரோ அங்க பேசணும். நீ அந்த வார்த்தையை கொண்டு போய் எங்க விதைக்க சொல்றாரோ அங்க விதைக்கணும். நீ சும்மா மூடி வச்சிருந்த இந்த ஒரு தாளந்தை வாங்கி போச்சு வச்சிருந்தான் பாருங்க, அவன் அப்படியே குழியில கொண்டு போட்டார். பாத்தீங்களா? சொப்பத்த புது வருஷத்துல நுழைஞ்சினா உனக்கு ஆண்டவர் 2 தாளந்து 5 தாளந்தை கொடுத்து உள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஆமா, இந்த தாளந்தை பயன்படுத்தலன்னு வச்சுங்க. ஆமா, இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் எங்க போனானோ அங்கதான் போகணும். என்ன பாஸ்டர், எனக்கு வேலை இருக்கு, எனக்கு அது இருக்கு, எனக்கு இது இருக்கு. எது இருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தை உனக்குள்ள இருக்குங்கிறத மறந்துடாத. ஆண்டோடைய வசனம் உனக்குள்ள இருக்குங்கிறத மறந்துடாத. அது புதைச்சு வைக்கக்கூடியதில்ல, அது பூட்டி வைக்கக்கூடியதில்லை. அவர் எடுத்த இடத்துல நினைச்ச நேரத்துல எடுத்து உபயோகப்படுத்தக்கூடியது. அந்தந்த நேரத்துல உபயோகப்படுத்தணும். ஆண்டவர் சொல்றார், அன்னன்னைக்குரிய மன்னாவை அன்னன்னைக்கு எடுத்துக்கடான்னு சொல்றாரு. இந்த வருஷத்துக்குரிய எல்லா மன்னாவையும் உனக்குள்ள வச்சு பூட்டிட்டாரு. இப்ப நீ இந்த இடத்த பயன்படுத்தினா புழு பூத்துரும், புழுவாயிடும், பூச்சி பிடிச்சிடும். புரியல? தேவனுடைய வார்த்தை புதைச்சு வைக்க முடியாது. அத இந்த வருஷத்துக்குள்ள அதை மூவ் பண்ணணும். இந்த வருஷத்துக்குள்ள அதை வெளிப்படுத்தணும். இல்லைன்னா அது பூச்சி பிடிச்சிடும். அது நமக்கு யூஸ் ஆகாது. இது ஒரு வருஷத்துக்கு தான் ஆண்டவர் கொடுக்கறது. ஏதாவது சொல்றான், சில பேர் வசனமே எடுக்கிறது இல்லை, தப்பிச்சுக்கிட்டானுவோம். ஆனா சில பேர் வசனம் எடுத்து மாட்டிக்கிட்டானுவோம். இந்த வசனம் எடுக்கிற கேஸுக்கெல்லாம் சொல்றேன், வசனத்தை எடுத்துட்டு நீ இஷ்டத்துக்கு ஓடலான்னு நினைக்காத. சோத்திரம். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த மன்னாவை நீங்க என்ன செய்யணும், அனுபவிச்சு சாப்பிட்டு பலனை என்ன செஞ்சாகணும், கொடுத்தாகணும். அதனுடைய பலனை கொடுத்தாகணும். சோத்திரம். ஆனா இந்த வார்த்தையை பூட்டிலாம் வச்ச சோத்திரம் பூச்சி பிடிச்சிடும். இதுக்கப்புறம் உனக்கு அந்த மன்னா உதவாது. அடுத்த ஆண்டுலாம் உனக்கு மன்னாவே கிடைக்காது. கொடுத்த மன்னாவை இந்த வருஷத்துக்குள்ள நீ பயன்படுத்தி ஆகணும். அப்படி இல்லை, இந்த வார்த்தை உனக்குள்ள நிறைவேறலன்னா அடுத்த வருஷம் உனக்கு மன்னா கிடைக்காது. ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன எப்படி வருது பாத்தீங்களா? அவ்வளவு அசதி, பொல்லாத பேய் உள்ள இருக்குது. வசனத்துக்கு இடம் இல்லை. ஸ்தோத்திரம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எந்த நேரம் என்ன செய்யணும், இந்த அறிவு இல்லை பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த அளவுக்கு வசனத்தை கேட்கிறாங்க. அவ்வளவு ஒரு கேவலமா வசனத்தை கேட்கிறாங்க. வசனத்தை கேட்கறதுனா எப்படி இருக்கணும்னு வேதத்துல அதுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால தேவ வார்த்தைக்கு நடுங்கி திகைத்து கேட்கறது தான் அது பயங்கர ஆண்டவருடைய சித்தம். சும்மா கண்ணாபுண்ணான்னு கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் நம்ம கேட்க முடியாது.
சோதரன் ஆண்டவர் நம்ம மனசுக்குள்ள, நம்முடைய ஆத்துமாக்குள்ள இந்த வார்த்தையை இன்னைக்கு விதைச்சிருக்கிறாருன்னா, வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறாருன்னா, அதை நம்ம பயன்படுத்தலைன்னா, கர்த்தருடைய பிள்ளைய நீ அதை பயன்படுத்தலைன்னா அது பூச்சி பிடிச்சி அடுத்த முறை உனக்கு அந்த வார்த்தை கிடைக்காது. நீங்க இந்த வார்த்தையை உதாசனப்படுத்தக்கூடாது. சோதரன் சில பேர் இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி அன்னைக்கு எடுக்கிறதோட சரி அந்த வசனத்தை, அதுக்கப்புறம் அந்த வசனத்தை குறித்து என்னன்னே தெரியாது, என்னன்னே தெரியாதுங்க, என்னன்னே தெரியாது. அல்லேலூயா. சோத்திரம். என்கிட்ட சொன்னாரு போன வருஷம், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னாடி வச்சிருக்கேன்டா, ஒருத்தனும் பூட்ட மாட்டான்டா. ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல எவ்வளோ ஆசீர்வாதமான காரியங்களை எங்களை கொண்டு நிறைவேற்றினார். நிறைய சபைகள் உயிர்ப்பிக்கப்பட்டது, நிறைய ஊழியங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டது. மறுபடி நீங்க எங்களுடைய ஆலயத்துக்கு வரணுங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். பார்த்தீங்களா? திறந்த வாசலை வச்சிருந்தார். ஏராளமா திறந்த வாசலை வச்சிருக்கிறேன்னு சொன்னவர்கிட்ட பேய் என்னென்னமோ பண்ணி பார்த்தான், ஒன்றும் நடக்கல. கர்த்தர் சொன்னதுதான். ஒரு அலையிலே சொல்லுங்க, அவன் எந்த பேய் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ள வச்சு அவர் கரத்து நிழல்ல நம்ம மூடி இருக்கிறார். புரியல? அதனால எந்த பேயும் ஒன்ன தொட முடியாது, எந்த பிசாசும் ஒன்ன தொட முடியாது. சோத்திரம். ஆண்டுடைய காரணம் எப்பொழுது நமக்கு முன்பாக இருக்கு, ஆண்டுடைய மகிமை எப்போது நமக்கு முன்னாடி இருக்கு. அதை மனசுல வச்சுக்கணும். அதனால்தான் சத்துரு வெக்கப்பட்டு போறான். நிறைய நேரங்கள் நம்மகிட்ட அவன் பாய்ச்சா பலிக்கல. பார்த்தீங்களா? காரணம் என்ன? அவருடைய கரத்து நிழல்ல நம்ம மூடி வச்சுட்டாரு, அந்த பயலுக்கு தெரியல. சோத்துட்டேன். அதனால இப்ப என்ன, இப்ப காலையில வசனம் கேட்கலாம் நான் சும்மா நினைக்கிறீங்களா? ஆண்டுடைய பெரிய கிருபைங்க, பெரிய கிருபை. சோத்துறேன். சில ஆசாமிகள்லாம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார முடியல, பா இந்த தலையெல்லாம் இங்க நேரம் பாருங்க, நல்லா நிமிந்து இல்லைங்க, நிமிந்து நிற்க முடியலன்னா உட்காருங்க கீழே. சோத்துறேன். இப்ப எடுத்துக்கிட்டு அல்லேலூயா. ஆமா, வசனத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா அதை ஆண்டவர் எங்கெல்லாம் பயன்படுத்த சொல்றாரோ அதை நீங்க கண்டிப்பா பயன்படுத்தணும். ஆமா, இன்னைக்கு வசனத்தை வாங்கி வச்சுட்டு அப்படியே இருக்காதீங்க. ஆமா, நான் வசனத்துக்கு நியமிக்கப்பட்டவள், நான் கண்டிப்பா பயன்படணும் என்று சொல்லி அந்த சிஸ்டத்துல நீங்க இருக்கணும். அல்லேலூயா. அது மாத்திரம் அவர் சொல்லி முடிக்கல. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம் படிங்க பார்க்கலாம். படிங்க. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என்ன ஆச்சு உனக்கு? எங்க பைபிளுங்க? சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளையும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஆண்டவர் வார்த்தையை வச்சார்ல, இப்ப அந்த வார்த்தையை அவர் என்ன பண்றாரு பாருங்க, என்ன செய்யறாரு பாருங்க. திரும்ப படிங்க அந்த வசனத்தை. சாமுவேல் வளர்ந்தான். நல்லா கவனிங்க. சாமுவேல் வளர்ந்தான். எதுல வளர்ந்தான்? ஆண்டவருடைய வசனத்துல வளர்ந்தான். ஏலிகிட்ட தேவன் கொடுத்திருந்த வார்த்தையை வச்சு சாமுவேலை வளர்த்தி விட்டார். சரி, சாமுவேல் வளர்ந்தான். அடுத்தது, கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அப்ப வசனம் அவன் கூட இருந்ததுனால இப்ப கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். அதான் கர்த்தர் நிழல்ல மூடிட்டார, சாமுவேலுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுட்டாரு. சாமுவேலுக்குள்ள எல்லா வார்த்தையும் வச்சு மூடி கர்த்தர் நிழல்ல மூடிட்டாரு. அவன் எல்லா வார்த்தைகளையும், தேவன் கொடுத்த ஏலியின் மூலமா கொடுத்த எல்லா வார்த்தைகளையும் ஒன்றையாகிலும் தரையில விழுந்து போக விடவில்லை. ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அப்ப ஏலியின் மூலமாக சாமுவேலுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் ஒன்று கூட தரையிலே விடவில்லை. சொல்லுங்க, என்ன செய்யல? விடவில்லை. எவ்வளவு அதிசயம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? ஒன்றையும் தரையில விடவில்லை. எங்க இருந்து வந்தது வார்த்தையெல்லாம்? சாமுவேலுக்கு வார்த்தையெல்லாம் எங்க இருந்து வந்தது? சொல்லுங்க, எங்க இருந்து வந்தது? ஒண்ணு ஏலியனிடத்திலிருந்து வந்தது, இன்னொன்னு தேவனிடத்திலிருந்து டைரக்டா வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சாமுவேல் ஏலி சொல்ற வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சதுனாலதான் கர்த்தர் பேச ஆரம்பிச்சாரு. நல்லா கவனிக்கணும், நோட் பண்ணிக்கங்க, நல்லா நோட் பண்ணிக்கங்க. சாமுவேல் வாழ்க்கையில அவர் என்னெல்லாம் என்ன தெரியுமா?
சாமுவேலுடைய எண்ணம்லாம் பஸ் முறை கத்தர் கூப்பிடும் போது நேரா ஏலிக்கிட்ட தான் வராரு. நல்லா கவனிக்கணும், ஏலி கண்ட்ரோல்ல இருக்கிறானாங்கிறத தேவன் செக் பண்றாரு பாருங்க. சாமுவேலை ஏலி கண்ட்ரோல்ல தான் இவன் இருக்கிறானா என்று அவனை செக் பண்றாரு. நிறைய பேருக்கு தெரியாது கூமுட்டைகளுக்கு. சோத்திரம், நிறைய கூமுட்டைகள் இன்னைக்கு ஏலி கண்ட்ரோல்லே இல்லை. அதனால எல்லாம் மனம் போன போக்கில் போறதுனாலதான் கத்தர் யாரு கூடயும் பேச மாட்டாரு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆனா கத்தர் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஜனங்களோடு பேசுறாருன்னா அது ஸ்தோத்திர சாமுவேலை செக் பண்றாரு. சாமுவேல் கரெக்டா ஏலி கண்ட்ரோல் இருக்கிறானா பாக்கிறதுக்காக என்ன பண்றாரு, ஏலி இடத்துல பக்கத்துல இருந்து வார்த்தை போகுது. சாமுவேலுக்கு ஏலி பக்கத்துல இருந்தே வார்த்தை போகுது. அதனால இந்த சவுண்ட் ஏலி பக்கமா வருதுனால இந்த சாமுவேல் என்ன பண்ணாரு, ஓடி வந்து தாத்தா கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறாரு. பாத்தீங்களா, தாத்தா கூப்பிட்டீங்களா என்று கேட்கிறாரு. உடனே நான் கூப்பிடல, நீ போய் படுத்துக்கன்றான். உடனே ஸ்தோத்திரம் அங்கேயே போய் படுத்துறாரு. திரும்பவும் ஏலி பக்கமாவே ஆண்டவர் இருந்து அப்படியே பேசுறாரு. ஏலி பக்கமாவே இருந்து பேசுறாரு. ஏலி பக்கமாவே இருந்து பேசுற ஆண்டவர்கிட்ட இவன் என்ன பண்றான், மறுபடியும் கேட்கிறான். ஏலிட்ட இருந்து சவுண்ட் வருது, என்னன்னு தெரியல. நேரம் போ, சரி தாத்தா கூப்பிட்டீங்களா அப்படின்றா. ரெண்டாவது முறையும் பாருங்க, ஏலி மேலதான் அவன் கவனம் எல்லாம் போகுது. ஒன்னையும் தரையில விழவிடல, எல்லாத்தையும் அப்படியே காட்ச் பண்றான் பாருங்க, அப்படியே காட்ச் பண்றான். அப்புறம் மூணாவது முறை அப்படியே ஆண்டவர் ஏலி பக்கமே நிக்கிறாரு. ஏலி பக்கமே நின்று இப்ப கூப்பிடுறாரு. ஏலி பக்கமா நிற்கும். சாமுவேல் அப்படின்னு கூப்பிட்ட உடனே என்ன பண்றான், உடனே ஸ்தோத்திரம் திரும்பவும் அந்த ஏலிகிட்ட தான் வரான். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. திரும்பவும் அந்த ஏலிகிட்ட தான் வரான். ஏலிகிட்ட வந்து அவன் கேட்கிறான், தாத்தா கூப்பிட்டீங்களா அப்படின்னதும் ஏலிக்கு புரிஞ்சிச்சு, இவன் ஆண்டவர் இப்ப செக் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவனை இப்ப பரிசோதனை பண்ணிட்டு இருக்கிறாரு, இவன் என் கண்ட்ரோல்ல இருக்கானா இல்லையாங்கிறத இவன் இப்ப பரிசோதனை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி இப்ப சொல்றாரு, பாரு நீ என் கண்ட்ரோல்ல தாண்டா இருக்க, நீ என்னுடைய கண்ட்ரோல்ல தாண்டா வாழ்ந்துட்டு இருக்க என்பது அடையாளமாக இனி நான் கூப்பிடும் போது இனி ஒரு சத்தம் உனக்கு வரும்போது உடனே அதே இடத்துல முழங்கால் போடுறா, போட்டு என்ன செய்ய, இப்ப கவனிங்க, என்ன செய்ய, நீ இப்ப என்ன கூப்பிடுறான்னு சொல்லி சோத்திரம் பேசுறான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசுறான்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ இவரே நாலாவது முறை சத்தம் வருது. நல்லா கவனிக்கணும். ஏலியனுடைய வார்த்தையே தரையில விழப்படாதவன் இப்ப ஆண்டோடைய வார்த்தையை விட்டுருவானா? விடமாட்டான், பிடிச்சிட்டான் பாருங்க. இப்ப கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த கண்ட்ரோல் முடிஞ்சிருச்சுங்க. இது வந்து வேத பண்டிதர்கள் சொல்ற பிரகாரம் இந்த 3 முறை மாத்திரம்தான் என்ன செய்தாரு, பரிசோதனை பண்ணாரு. ஆனா 4வது முறைக்கு என்ன நடந்ததுன்னா, சாமுவேல் எப்போதும் படுக்கிற இடத்துல படுக்கல. அவன் நேரம் என்ன பண்ணிட்டான், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயே போயிட்டான். தூக்கத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயே போய் தேவன் பக்கத்திலேயே போய் படுத்துக்கிட்டான். இப்ப கர்த்தர் கூப்பிட்டதும் இப்ப டைரக்டா அந்த சத்தம் சாமுவேலுக்கு வந்துருச்சு. இப்ப ஏலிகிட்ட இருந்து கூப்பிடல, இப்ப டைரக்டா அந்த சத்தம் கேட்டுச்சு. ஏன், ஏலிகிட்ட ஆண்டவர் 3 முறை அந்த காரியத்தை செக் பண்ணாரு, அதுல அவன் பாஸ் ஆயிட்டான். அதுல இப்ப 4வது முறை அப்படியே தூக்க கலக்கத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து முனையில படுத்துக்கிட்டான். இப்ப கர்த்தர் கூப்பிடுறாரு. உடனே அவன் எழும்பி வரான், பேச ஆரம்பிக்கிறான். வேலை முடிஞ்சா ஒரு வார்த்தை கூட, ஏலிகிட்ட இருந்து 3 வார்த்தை போச்சு. முன்னையும் தரையில விழவிடல. இப்ப பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் பேசுறாரு. இப்ப அதையும் விழவிடல. பாத்தீங்களா, எது தேவ வார்த்தை வருங்கிறது நமக்கு தெரியாது. அதனால்தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்ல மதிக்காத கூமுட்டைகளுக்கு சொல்றேன், நீ ஊழியக்காரனை மதிக்காத வரைக்கும் உன் வாழ்க்கையில நீ எதையுமே செய்ய முடியாது. ஆமா, நீ ஒரு ஓட்டாண்டியா தான் அலையணும். தேவன் நியமித்தது அதான். இதை மீறி நடக்கிற எவனும் ஆண்டவருடையவன் அல்ல. சோத்திரம், ஆண்டவர் டைரக்டா எவனையும் தொட முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு ஏலியின் கீழே இருந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். இல்லைன்னா உன் மேன்மையை இழந்து உன்னுடைய எல்லா காரியத்தையும் இழந்து நீ நடு ரோட்ல தான் நிக்கணும். ஆமா, இது என்ன பாஸ்டர் இப்படி எல்லாமா அப்படின்னா, இப்படிதான் லைஃப்னா ஒருத்தனும் உன்னை திருத்த முடியாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்குறீங்களோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நீ இருக்கணும். சோத்திரம், எனக்கு மதம் கொண்ட மாடு மாதிரி தெரிஞ்சினா நீ மாடு மாதிரியே தெரிவ. சோத்திரம், யாரு சொல்ல வார்த்தையும் நீ கேட்க மாட்டேன், ஒருத்தருக்கும் நீ பயப்பட மாட்டேன்.
உன் இஷ்டம் போல வாழ்வ. நீ வேணா ஒரு ரவுடியா இருக்கலாம், நீ வேணா ஆண்டவருக்கு விரோதியா இருக்கலாம், ஆனா தேவ பிள்ளையாவும் கர்த்தருடைய வார்த்தையை பாதுகாக்கிறவனாக நீ மாறவே முடியாது. நோ சான்ஸ். அவ்வளவுதான். சாமுவேல் தான் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும். சாமுவேல் ஆண்டவர் வார்த்தையை சாமுவேலுக்குள்ள இப்ப என்ன செய்யறாரு பாருங்க. ஆமா, ஏலி வார்த்தையை சாமுவேல் காத்ததுனால, ஒரு வார்த்தையும் தரையில விழப்படாதனால, இப்ப சாமுவேலுக்குள்ள தேவன் வார்த்தையை வச்சு தன்னுடைய கரத்தின் நிழல்ல சாமுவேலை மூடுறாரு. மூடி இப்ப சாமுவேலை பயன்படுத்துறாரு. பாத்தீங்களா? பயன்படுத்துறாரு. இதுவரைக்கும் எத்தனை வார்த்தையை நீ கேட்டிருக்க? எத்தனை வார்த்தையை தரையில விழப்படாம தேக்கி நடத்திட்டு இருக்கிறாரு? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வசனம் வெறுமையா போவே போவாது. ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையா போவே போவாது. உன 2025 உன்னை நம்பி அவ்வளோ வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாரு. ஆனா எந்தெந்த வார்த்தையை நிறைவேற்றினீங்க? இல்லை எதெல்லாம் கீழே போட்டு உடைச்சிங்க? பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை இன்னைக்கு சொன்னார், நான் உனக்குள்ள வச்சு என் கரத்து நிழல்ல நான் உன்னை மூடுறேன்டான்னு சொல்லிட்டாரு. அதனால நீ தரையில விழப்படவில்லை, விழ செய்யலை. ஆண்டவர் செக் பண்றாரு. சாமுவேலை செக் பண்ணதுல ஏலி பக்கமாக தான் சத்தம் வந்துச்சு. அதனால ஏலி சொல்ற வார்த்தையை தான் அவர் கேட்டார். சாமுவேல் 3 முறை கேட்டார், 3 முறை கேட்டார். அதுக்கப்புறம் 4வது முறை தான் தேவ சத்தம் வந்தது டைரக்டா. அந்த 3 முறை கேட்ட பிறகு ப்ரொமோஷன். சாமுவேலுக்கு ப்ரமோஷன். 3 முறை கர்த்தருடைய வார்த்தை கேட்டதுனால 4வது முறை ப்ரமோஷன் கொடுத்து, இவனை இப்படி போக வேண்டியவனா அவனை இப்படி போக வச்சுட்டார். தெரியாம அவனை மறந்து போயிட்டான், உள்ள போயிட்டான் மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ள. மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ள உள்ள போய் எப்போது மாதிரி அந்த டோருக்கு, பிரகாரத்தின் டோருக்கு முனையில படுத்துக்கிற மாதிரி அங்க போய் படுத்துக்கிட்டான். வேலை முடிஞ்சா? கர்த்தர்கிட்ட பேசினா போதும், அவரே எல்லா இடத்துலையும் நம்ம கொண்டு போயிடுவார். இப்ப சாமுவேலை இன்னைக்கு மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போக வச்சது அவர் வார்த்தை தான், ஏலியினுடைய வார்த்தை தான். ஏலி அவனை ஸ்டாப் பண்ணி நீ போய் படுத்துக்கன்னு சொன்னாரு 2 முறை. 3வது முறை அவனை உட்கார வச்சு டீச் பண்றாரு. அவனை உட்கார வச்சு, சாமுவேலே, இனிமே யாராவது கூப்பிட்டா உனக்கு ஒரு சத்தம் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? உடனே முழங்கால் போட்டு சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அவன் சிந்தைய சாமுவேலுக்கு நேரம் திருப்பிட்டான். அது ஏலிக்கு நேரம் திருப்பிட்டான் சாமுவேல். அப்ப அந்த சிந்தையை திருப்பினதுனால அவன் சிந்தை இப்படி நேரம் ஒரு மனமா போச்சு. இப்படி போனதுனால இப்ப சொல்றாரு, இப்ப நீ என்ன பண்ணு, இப்ப என்ன பண்ணு, இப்படி நான் சொன்ன மாதிரி செய்ய, என்ன ஓகே அப்படின்னு சொன்னது. செய்யறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, சரி போ படுத்துக்க அப்படின்னாரு. பாருங்க, இந்த கொஞ்சம் பேசின வார்த்தையில சாமுவேலுடைய நிலை மாறி இப்படி போறவன் இப்படி போயிட்டான் மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ள. பாத்தீங்களா? சாமுவேலுடைய வார்த்தை, ஏலியின் வார்த்தை தான் சாமுவேலை மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்துச்சு. சாமுவேல் தானா போல. ஏற்கனவே 2 முறை ஒரு சொன்ன மாதிரி சொல்லியிருந்தாருன்னா அவன் நேரம் அங்கதான் போயிருப்பான். ஆனா 3வது முறை ஏலி ஒரு நல்ல அருமையா சொன்னார். நிக்க வச்சு பாடம் எடுத்து அனுப்புனார். அதனால அவன் பாடத்தை கேட்டுட்டு அந்த 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 மைண்ட்லயே கேடுங்க, ஏலி என்ன சொன்னாரோ அதே பாடி அந்த மனசுல வச்சு, சிந்தையில வச்சு அப்படியே திரும்பிட்டான். வேற லைன்ல திரும்பிட்டான். வேற லைன்ல திரும்பி போனதுனாலதான் கர்த்தர் பேசும்படியாக நேரிட்டது. சோதரன் பாத்தீங்களா? ஆண்டவர் எதுக்கு வசனத்தை உள்ள வச்சாருன்னா பயன்படுத்ததான். சோதரன் அதை பயன்படுத்தினார். சாமுவேலை வச்சு ஆண்டவர் பயன்படுத்தினார். சோதரன் அந்த ஏலி குடும்பத்துக்கே பயன்படுத்தினார். பார்த்துங்க, குடும்பத்துக்கே பயன்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயன்படுத்தினார். எல்லா மக்களுக்கும் பயன்படுத்தினார். ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் பயன்படுத்தினார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் அப்படிதான் பயன்படுத்த தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனா நம்ம சில நேரங்கள்ல கட்டுக்கு அடங்காதனால, நம்ம சில நேரங்கள்ல ஒத்து போவாதனால நம்ம ஒதுக்கி வச்சிடறாரு. அதனால ஒவ்வொரு வருஷமும் ஒதுக்கப்பட்டு தான் வரோம். ஏன்னா நம்மளால எந்த காரியமும் நடக்கல, எல்லாம் ஓட்டாண்டியா தான் உட்கார்ந்துருக்கோம். 2025 கதையை போல கழிச்சு போட்டுட்டு இப்ப 2026 கெம்பீரமா வந்து உட்கார வச்சுட்டாரு. ஆனா இந்த வருஷமாவது இந்த மரம் கனி கொடுக்குன்னு சொல்லி நம்பிக்கையில அவர் தனது வார்த்தையை உனக்குள்ள வச்சு இப்ப கரத்தின் நிழல்ல ஒன்று மூடி வச்சுட்டாரு. இப்ப மூடி வச்சிருக்கிறார். அதனால தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. நிச்சயமா உங்களை கர்த்தர் நடத்துவார். ஜெபிக்கலாமா? எல்லாரும் அப்படியே முழங்கால் பண்ணிடுவோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பரிசுத்தமுள்ள பிதாவே, மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த வசனத்தை ஆண்டவரே சோதரர் வதச்சி
இந்த வசனம் 30, 60, 100 பலன் தர நீங்க சித்தம் உள்ளவராக இருக்கீங்க. இந்த வசனத்தின்படி எங்கள் வாழ்நாட்களில் ஆண்டவர் எங்களை நாங்கள் திருப்புறோம். ஆண்டவரை நீங்கள் தான் எங்களை வழிநடத்தணும். எல்லா தீமைக்கு பொல்லாப்புகளை காத்துக்கொள்ளுங்க, சாட்சியாக நிறுத்துங்க, அபிஷேகங்களை காணப்படுங்க. தேவ ஆசீர்வாதம் பாதுகாவல் தொடர்ந்து கூட இருக்கட்டும். இங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள்லாம் ஒன்றும் தரையில் விழக்கூடாது. எல்லாரும் அதை பத்திரப்படுத்தி அதை பிரயோஜனப்படுத்த ஆண்டவர் உதவி செய்யும். தடைகள் யாவும் நீக்கப்படும், அதிசயங்களை காணப்படணும். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உங்களுக்கே தருகிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் காட்.